Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD 3501 டீப் லேர்னிங் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? நம்ம எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கோம், நிறைய டீப் லேர்னிங் கான்செப்ட் எதுக்காக CNN யூஸ் பண்ணுறோன்னா லாஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, ரெடியூசிங் ஃபார் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அந்த லாஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு இன்னுமே நமக்கு தெரியாது. லாஸ் ஃபங்க்ஷன் மீன்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் ஒன் தான், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எஸ்டிமேட்டட் அவுட்புட் ஆஃப் த மாடல் அண்ட் த கரெக்ட் அவுட்புட். ஓகேவா? எஸ்டிமேட்டட் அவுட்புட் அப்படின்னா என்ன? இப்போ நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன், ஒரு ப்ராசஸ் நான் பண்ண போகிறேன், இன்புட் யூஸ் பண்ணி நான் அந்த ப்ராசஸ் பண்ணுறப்ப நான் ஒரு எஸ்டிமேஷன் வச்சுருப்பேன், அதாவது ஒரு கெஸ்ஸிங் வச்சுருப்பேன். ஓகேவா? நான் இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணேன்னா எனக்கு இவ்வளோ அவுட்புட் வரலான்னு நான் ஒரு கெஸ் வச்சுருப்பேன், இப்படி தான் என் அவுட்புட் வரும்னு. பட் எனக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கும். ஓகேவா? இது எஸ்டிமேட்டட் அவுட்புட்டு, இது எனக்கு கிடச்சிருக்க கரெக்டான அவுட்புட். ஓகேவா? இது ரெண்டுக்கும் இடையில ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு எவ்வளோ பால் நீங்கள் இங்கேருந்து த்ரோ பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு 10 பால் அந்த பேஸ்கெட்டில் த்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு எஸ்டிமேஷன் வைக்கிறேன். பட் ஆக்சுவல் அவுட்புட் எனக்கு 12 பால் நான் த்ரோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. ஓகேவா? இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாஸ் ஃபங்க்ஷன் கம்ப்யூட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எஸ்டிமேட்டட் அவுட்புட் ஆஃப் த மாடல் அண்ட் த கரெக்ட் அவுட்புட். ப்ரெடிக்ஷனுக்கும் உண்மையாக கரெக்டாக இருக்க ஃபேக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம சொல்கிறது தான் இந்த லாஸ் ஃபங்க்ஷனுடைய வேலை. இதுக்கு இந்த அல்காரிதம் மிஷின் லேர்னிங்கில் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மினிமைசிங் அண்ட் மேக்ஸிமைசிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? இந்த மினிமைசிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லாஸ் ஃபங்க்ஷன். அதாவது நம்மளுடைய எவ்வளோ கெஸ் ப்ரெடிக்ஷன் இருக்கோ அதை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. நம்ம இதை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகே, கரண்ட் அவுட்புட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும், இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அவுட்புட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ அந்த ப்ரெடிக்ட் பண்ண அவுட்புட்டையும் ஆக்சுவல் அவுட்புட்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாஸ் ஃபங்க்ஷன் எவ்வளோன்னு கிடைச்சிருது. இதை மொத்தம் 2 டைப்பில் நம்மளால் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும். ஒன்று கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று ரெக்ரெஷன். கிளாசிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம் மிஷின் லேர்னிங்கில்? டிஸ்கிரிட் வேல்யூஸ்க்கு, அதாவது ஃபைனைட்டாக நமக்கு தெரிகிற கவுண்டபிள் நம்பர்ஸ் ஆஃப் வேல்யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கிளாசிஃபிகேஷன் ஃபங்க்ஷன். ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டினியூஸ் வேல்யூஸ், அதாவது பிட்வீன் த இன்டர்வல்ஸுக்கு இடையில இருக்க வேல்யூஸுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பைனரி கிளாசிஃபிகேஷன், ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன்லாம். லாஸ் ஃபங்க்ஷனோட நொட்டேஷன்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாம்பிள் இருக்குன்றதை கேபிட்டல் Nல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். தென் இன்புட் ஃபீச்சர்ஸ் எவ்வளோ கொடுக்க போகிறோன்றத P, தென் நமக்கு கிடைச்சிருக்க அவுட்புட் M. ஓகேவா? ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, இன்புட் ஃபீச்சர்ஸ்லாம் எவ்வளோ, அவுட்புட் ஃபீச்சர்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு. ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோன்றத நம்ம ஃபங்க்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணும். என்னன்ற பேரில் இந்த XY பேர் மென்ஷன் ஆயிருக்கும் மொத்த சாம்பிள்லையும். ஓகேவா? தென் கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட்டில் அதில் ஒரு நியூரல் நெட்டுன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அந்த எஸ்டிமேஷன் கொடுக்குறது அது ஒய் கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நோட்டேஷன்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே, லாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் ரெக்ரெஷன். ரெக்ரெஷனுக்கு நம்மளுடைய லாஸ் ஃபங்க்ஷன் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெக்ரெஷன் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஒரு கண்டினியூஸ் வேல்யூ நம்ம இன்ஃபைனட்டாக இருக்கும், கண்டினியூஸாக நேச்சரில் இருக்குது, இதுதான் ஸ்பெசிஃபிக் வேல்யூன்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடிய போகிறது இல்லை. அப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹவுஸ் சேலுக்கு வருது அப்படின்னு சொன்னால் நான் அதோட ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குமோ அன்னைக்கு பொறுத்து நான் ஒரு எஸ்டிமேஷன் தான் கொடுக்க முடியாது. கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கிராஜுவலாக. இதை என்னால் கரெக்டாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. இந்த மாதிரி இடத்துல நான் லாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறத ரெக்ரெஷன், லாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா மீன் ஸ்கொயர்டு எரர் யூஸ் பண்ணி டெக்னிக் பண்ணுவோம். இது நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸில் தான் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? மீன் ஸ்கொயர்டு எரர் மீன்ஸ் நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூவும் நம்மளுடைய ஆக்சுவல் டேட்டா இன்புட் எவ்வளோ, ப்ரெடிக்டட் வேல்யூ எவ்வளோ, அது ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்க்குறது தான் டோட்டல் வேல்யூவில் மீன் ஸ்கொயர்டு எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் என்ன பண்ணுவோம் அட்வான்டேஜ்னா கம்மியான எரர் வேல்யூ தான் கொடுக்கும். ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அதோட மினிமம் வேல்யூ எவ்வளோன்னு செக் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்கு இந்த மீன் ஸ்கொயர்டு எரர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் கிளாசிஃபிகேஷன். லாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ், ஒரு டிஸ்கிரீட் வேல்யூஸ்க்கு என்னுடைய அவுட்புட்டுக்கு எப்படி இருக்கும், என்னால் இதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன் கிளாசிஃபிகேஷனில் லாஸ் ஃபங்க்ஷன் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? எவ்வளோ எஸ்டிமேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரெடிக்ஷனும் கொடுக்க முடியும், எவ்வளோ ஆக்சுவல் இன்புட் இருக்குதுன்னு சொல்லி கவுண்டபிளில் கரெக்டாக என்னால் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே யூஸ் பண்ணுற டெக்னிக் இங்லாஸ். இங்லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது சப்போர்ட் வெக்டார் மிஷின் SVMல
யூஸ் பண்ணுற அல்காரிதமில் யூஸ் பண்ணுறது. ஸோ மிஷின் லேர்னிங்கில் எஸ்விஎம் அல்காரிதம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இந்த இன்லாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேல்யூவை கேட்டகரைஸ் பண்ணுவோம். எந்த லிமிட்குள்ளே கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா பவுண்டரி -1 to +1 வரையும் எடுத்துக்குவோம். இந்த வேல்யூக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் இன்லாஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் பைனரி கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குலாம். ஓகே, இவ்வளோதாம்மா லாஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது. ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஏதாவது 2 மார்க் 3 மார்க்னு கேட்டாலும் சரி, நமக்கு பிக் கொஷனில் கேட்டாலும் சரி, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா கான்செப்ட்டுமே எழுதலாம். நீங்கள் இப்போ தான் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.